ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். மிதுனம். உங்கள் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். அங்கே ஒரு உச்ச நிலையை அடைகிறார். இதன் விளைவாக தனவரவுகள் தாராளமாக வந்து சேரும். தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறையவே வரும். வீடுமனை வாங்கும் யோகம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் முடிவாக வரும். உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் வாக்குத்தான குடும்பம் என 3 இடங்களிலும் பலம் பெறுகிறது. வசதிகள் பெருகும். தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். தொழிலில் பணவரவு திருப்தி கிடைக்கும். கொடியேற்றி பிறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தமாவீர்கள். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு 6, 8, 10 ஆகிய இடங்களில் அவருடைய பார்வை பதிகிறது. ஆகவே அந்த இடங்கள் பலம் பெறுகிறது, புனிதமடைகிறது. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் உதிரிகளாவார்கள். பகை மாறி பாசம் கூடும். எதிரிகள் சமரச நிலைக்கு வருவார்கள். இதுவரை உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறைமுக எதிர்ப்புகள், நேர்முக எதிர்ப்புகள் என எல்லா எதிர்ப்புகளும் மறைந்துவிடும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் மோதல்கள் அகலும். எல்லோரும் இணக்கமாக பழகுவார்கள். உங்கள் மேல் இருந்த விமர்சனங்கள், வீண் பழிகள் எல்லாம் குறையும். இதுவரை பட்டிருந்த அவமானங்கள் எல்லாம் போய் உங்களை எல்லோரும் மதித்து நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க இடையூறாக இருந்தவர்கள் விலகிக் கொள்வார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வீண் பழிகள் மாறும். நோயிலிருந்து மாற்று மருத்துவத்தால் மீள்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள்லாம் ஏற்படும். இதுவரை உங்கள் மேலிருந்த வழக்குகள் எல்லாம் சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்து உங்களை நல்லவர் என்று சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழக்குகள் எல்லாம் வெற்றியை தரும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இதயம் இனிக்கும் நிகழ்வுகள் எல்லா இல்லத்தில் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்பு செய்வார்கள். படிப்பிற்கேற்ற வேலைகள் உண்டு. பணி நிறைவிற்கு பின்னும் சில பேருக்கு வேலை கிடைக்கும். தொழில் தொடங்க தகுந்த நேரம் இது. குருவின் வக்கரகாலமாகிய ஜனவரி 24, 2027க்கு பிறகு குரு பகவான் வக்கர் பெறும் பொழுது தடைகள் தானாக விலகும். அடிப்படை வசதிகள் பெருகும். அஷ்டலட்சுமி அடியெடுத்து வைப்பார்கள். மங்களகாரியம் இல்லத்தில் நடைபெறும். வங்கக்கடல் போல் பரந்த மனம் பெற்ற நீங்கள் உற்றார் உணர்வுகளுக்கு கொடுத்து உதவுவீர்கள். நண்பர்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள். பங்காளி பகை மாறும். பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவார்கள். பொருளாதார நட்பால் உள்ளம் வாடியிருந்த உங்கள் மனது மகிழ்ச்சியில் திலகும். எதிரிகள் விலகி உங்களுக்கு இனிய வாழ்க்கை அமையும். இந்த குரு பயிற்சியின் போது பெண்களுக்கு உள்ள சிறப்பு பலன்கள் பற்றாக்குறையாகலும் வரன்கள் வீடு வாசல் தேடி வருவார்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். பெற்றோரின் ஆதரவு உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். சிம்மகுருவின் பயிற்சிக்கு பிறகு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படலாம். சிம்மகுருவின் குரு பயிற்சி என்றால் அக்டோபர் 31க்கு அப்புறம் உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ராகு கேது பயிற்சியின் போது ராகு உங்களுக்கு மகர ராகுவாகவும் கடக கேதுவாகவும் வருகிறார். இது குழப்பத்தை அதிகரிக்க வைக்கும். பணப்புழக்கத்தை குறைக்கும். குணத்தோடு பழகிய நண்பர்கள் கோபப்படுவார்கள். கூடியிருந்த இனத்தாரின் பகைகள் மாறும். எடுத்த செயல்களில் தாமதம் ஏற்படும். அனைத்து செயல்களையும் தேக்க நிலை உருவாகும். ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழ்நிலை உருவாகும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்கினால் வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும். இல்லாவற்றில் பிரச்சனைகள் தான் இருக்கும். சொந்தங்கள் வந்தால் அமைதியாக பேசி அவர்களுடன் பிரச்சனை இல்லாமல் அனுப்பி வையுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகள் கெடுபிடி அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் கல்யாண முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும். கடமைகளை செய்து வெற்றி காண்பீர்கள். வருமானம் பற்றாக்குறையாக வழிபிறக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் கை கொடுக்கும். பெற்றோர் உடலத்தில் கவனம் தேவை. பூச நட்சத்திர காலில் சனிசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும்.
மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் நீங்களே எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும். எடுத்த செயல் முடிவடைவதில் எண்ணற்ற தடைகள் சேரும். ஓயாது உழைத்தாலும் உன்னத நிலை உருவாக பணவரையும் அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திர காலத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது திருமண வாய்ப்புகளும் பூமி வாங்கும் யோகமும் உண்டாகும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்டவும் வாகனம் வாங்கவும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். படித்த படிப்பிற்கேற்ற வேலைகள் கிடைக்கும். மக நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை சக்கரம் சுழல வசதிகள் பெருகும். திருமண கனவுகள் நனவாகும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால் தான் வருத்தமில்லாத வாழ்க்கை அமையும் என்பார்கள். தந்தை வழி உறவில் நெருக்கம் ஏற்படும். பாகப்பிரிவினை வேகமாக முடியும். முன்னோர்கள் செய்த தர்மத்தை முறையாக செய்வீர்கள். அந்நிய இனத்தாருடன் சேர்ந்து ஆதாயத்தன தொழில்களை நடத்த வாய்ப்புகள் கைகூடி வரும். புண்ணிய தலங்களுக்கு புகழ்பெற்று ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். தர்ம சிந்தனை மேலோங்கும். தம்பி தங்கையின் உறவால் நன்மைகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள் தெய்வ சிந்தனையும் உருவாகும். உங்களை குறை கூறியவர்கள் இப்போது உங்களை பாராட்டுவார்கள். வெளிநாட்டில் வந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது, லட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு அருள் புரிவதாக இருக்கும். மேலும் யோக பரம்பரை ஆலங்குடி குரு பகவானை வழிபடுவது அனைத்து செல்வங்களையும் அனைத்து வசதிகளையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதுபோல் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்க, இனி நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இவ்விடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.